ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த இடத்துல வரும் பொழுது மனுக்குளம் விழுந்துருச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் பேசி முடிச்சுட்டு இப்ப சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு. யாருன்னா பிசாசை பார்த்து சொல்றாரு. தேவனாக சர்ப்பத்தை பார்த்து, நீ இந்த செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்படின்னா பாம்புக்கும் பெண்ணுகளில், பிசாசுக்கும் பெண்ணுடைய வித்துக்கும் அப்படிங்கிறார். பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிற. இந்த இடத்துல சொல்லும்போது முதல்ல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படிங்கிறார். அந்த வித்து அப்படிங்கிற அந்த பகுதியில் வரும் பொழுது என்ன அப்படின்னா, வேதவசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்து. அப்ப வித்துனா என்ன அப்படின்னா, வேத வசனமாகிய அழிவில்லாத வித்து அப்படிங்கிற. அப்ப உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, உன் வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் அப்படிங்கிறார். இப்ப ஏன் உன் வித்து அவள் வித்து அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வேதம் சொல்லுது, வார்த்தை சங்கீதம் 40:6-7 வசனத்தை வாசிங்களேன். பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தி சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே. நல்லா கவனிங்க. இதே வசனத்தை எபிரேயர் 10:5 சொல்றாரு. எப்படி கோட் பண்றாரு பாருங்க. 10:5 எபிரேயர் 10:5 வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. இயேசு இந்த பூமிக்குள்ள வருவதற்கு பலியும் காணிக்கையும் தேவையில்லை, விரும்பல. ஒரு சர்ரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படிங்கிறார். இப்ப இயேசு யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார். அவர் மூலமாய் சகலம் உண்டாக்கப்பட்டது. யோவான் 1 சொல்றார். அப்ப இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனு உருவாகணும் அப்படின்னா பலியும் காணிக்கையும் அல்ல, அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அதான் அந்த ஸ்திரீ அப்படிங்கிறார். அவ உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் வார்த்தை ஸ்திரீக்குள்ள மனு உருவாக போகுது. எப்படி வாசிக்கலாம்? 1 யோவான் 14ஆம் அதிகாரத்தை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி. இப்ப வார்த்தை மரியாளுக்குள் மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படிங்கிற. இப்ப இயேசு வார்த்தையாகி கடவுள் மனிதனாய் வர்றதுக்கு, மாம்சம் ஆகிறதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதுக்காகத்தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னார். இப்ப இவர் யாரு அப்படின்னு, வித்துனா என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமானது அப்படிங்கிறார். சரி, இப்ப இந்த வார்த்தை குறித்து இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 18:37 வாசிங்களேன். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? 18 அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா
இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே உலகத்தில் வந்தேன். இப்ப இயேசு தன்னை பற்றி சொல்லும் பொழுது தான் யார் அப்படிங்கிறார் அப்படின்னா, சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். அப்ப தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா சத்தியமானது. இப்ப சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம்னா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆதி காலங்கள் முதல் தேவனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காரியம் தான் சத்தியம். அந்த மறைக்க வைத்த சத்தியத்தை இப்பொழுது பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாய், ஆவியானவர்களாய், தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறார். அப்ப மறைக்கப்பட்டிருந்த அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தப்படுகிறதா, மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை குறித்தான் இயேசு சாட்சி கொடுக்க வந்தார். சத்தியவான் எவனும் அவரை அறிந்து கொள்ளுகிறான் அப்படின்னா. அப்ப இயேசு யார் அப்படின்னா வார்த்தை. வார்த்தை எப்படிப்பட்டது? அது சத்தியமாயிருக்கிறது. அந்த சத்தியமாயிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகாது. அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நிறைவேறும். இப்ப இந்த இடத்துல சொல்ற, அப்ப வேத வசனம் என்ன அப்படின்னா சத்தியம். இப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? சத்தியவரர். வார்த்தை எப்படிப்பட்டது? சத்தியவரர். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சத்திய ஆவியானவர். அப்ப மூன்று பேருமே சத்தியம் உள்ளவர்களாக இருக்கிறனால அவர்கள் அதில் எந்த விதத்திலும் மாற்றமே இல்லை. சத்தியம்னா என்ன? ட்ரூத் அப்படின்பாங்க, உண்மை அப்படின்பாங்க. ஆனால் சத்தியம்னா என்ன அப்படின்னா மறைக்கப்பட்டது, மறைக்கப்பட்ட ரகசியம் வெளிப்படுத்தப்படுதுன்னா சத்தியம். இந்த சத்தியத்தை தான் சொல்றாரு, இந்த சத்தியத்துக்கு கூட நான் சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னா. அப்ப வேத வசனம் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தில் ஒருபோதும் எந்த விதமான மாற்றம் அடைய. எப்படி சொல்ல பாருங்களேன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். தேவன் அப்படி செய்தார். வாசிங்க பாருங்களேன், எபிரேயர் 6:18 தானே. மாறா தன்மையுடன் இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்காக தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு. இரண்டையும் பொறுத்தவரை கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது அப்படின்னா எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படின்னா இவற்றை சத்தியத்தை தவிர வேறு உண்மையை தவிர வேறு ஒன்றும் இவற்றை இல்லை. இவரிடத்துல எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படின்னா ஒரு துளி கூட இவற்றை பொய் இருக்காது. இன்னும் சொல்ல போனா சங்கீதம் 5 சொல்றாரு, தீமை இவரிடத்தில் சேருவதில்லை என்று இருக்கு. இன்னொரு பைபிள் சொல்லுது, அவரிடத்தில் தீமை இல்லை அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய தேவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா நன்மை மாத்திரமே இருக்கிறது. நம்முடைய தேவனிடத்தில் என்ன இருக்கிறது? சத்தியம், உண்மை உள்ள தேவனாகவே அவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஒருபோதும் பொய் இல்லை, ஒருபோதும் அவரிடத்தில் தீயது கிடையவே கிடையாது. அப்ப ஏன் அதுக்கு பகை அப்படின்னா பிசாசுனுடைய வேலை என்ன அப்படின்னா அவன் யார்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசுகிற பொழுதெல்லாம் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஏனெனில் அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, நம்முடைய தேவனுக்குள்ள பொய் இல்லை. அவன்கிட்ட பொய் இருக்கு, பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவற்றை சத்தியம் உண்மையை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்ப பிசாசுனுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த சத்தியத்தை மக்கள் அறியக்கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை தான் மனுக்குலத்தில் நிறைவேறு. ஏன் சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சத்திய வார்த்தையை அவங்க மேல ஆசீர்வாதத்தை கூறினார். இப்ப அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறணும். இப்ப அதை நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிசாசு என்ன பண்றான்? தந்திரமாய் வைந்து
அவன் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படி சொல்லி வார்த்தையை பேசி மனுக்குலத்துக்குள்ள பொய்யை கொண்டு வந்து பொய்யை அவன் உண்மை மாதிரி திரித்து போட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்திலிருந்து அவன் வழியை விளையிட்டான். இப்போ அன்றையிலிருந்து ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் பிசாசு எதற்கு விரோதமாக வேலை செய்கிறான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக. பவுல் சொல்றார், நான் உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன், சாத்தானோ தடை பண்ணினான். எதற்காக பவுல் வர தடை பண்ணுறான்? பவுலுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பவுலுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது. மற்றவங்களாம் போகிறது தடை செய்யலை, அவங்கள போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பவுல் போனது ஏன் தடை செய்கிறான் அப்படின்னா இவன் போன இடத்துல தான் கொஞ்சம் குறைய பட்டணத்தில் உள்ள எல்லாரும் நகரத்தில் உள்ள எல்லாரும் வேத வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அப்படிங்க. அப்போ இவன்ட்ட என்ன இருக்கு? சத்தியத்தை குறித்த அறிவு இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. அதனால மக்கள் திரளாக கூடி வந்தாங்க. இவன் வந்தான்னா எல்லா பேரும் வசனத்தை கேட்பான். வேத சொல்லுது வசனம் விருத்தி அடைந்தது, வார்த்தை மேற்கொண்டது அப்படிங்கிறது. அவ போகிற இடமெல்லாம், பவுல் பிரசங்கிற இடமெல்லாம் வார்த்தை தேசத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறது. அப்ப வார்த்தை மக்கள் கேட்கும் பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிரு அப்படிங்கிறதுக்காக பவுல் வர முடியாதபடி தடை செய்யறான். எதுக்காக? தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப இந்த சத்திய வசனம் உங்க வாழ்க்கையில தேவன் சொல்ல பாருங்க, ஆண்டவர் சொன்னதுதான் எல்லாம் அந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்லாத ஒன்றும் நிறைவேறதில்லை. உலகத்தில் என்னெல்லாம் சம்பவிக்குன்னு சொன்னாரோ, எந்தெந்த காலகட்டத்தில் எது நடக்குன்னு சொன்னாரோ அது எல்லாம் நடந்து கொண்டே இருக்க. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படி நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னை குறித்து தேவன் வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்க. ஆதி காலங்கள் நம்மளை குறித்து மறைத்து வைத்தார் பாருங்க. அந்த ரகசியத்தை இப்பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ அதையெல்லாம் பவுல் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ யார் இந்த சத்தியத்தை அறிந்து எப்படி சொல்றா பாருங்களேன், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அப்போ நீங்கள் இதை அறிந்து கேட்டு உணர்ந்து இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்கள் வாழ்க்கை நிறைவேறதில்ல ஒருத்தரால் தடுக்கவே முடியாது. இது உங்களுக்கு அதான் கடந்த நாட்கள் சொன்னேன், விதைக்கிற வசனத்தை விதைக்கிறான். அது விதைக்கப்படுகிற பொழுதே பிசாசு என்ன பண்றான்? வந்து அதை பொறுக்கி விடுகிறான். எதை? வசனத்தை பொறுக்கிறான். அப்ப வார்த்தை உள்ள இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. வார்த்தை உள்ள இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அதனாலதான் இன்றைக்கு மனிதர்களை தேடி ஓடுறாங்க. அங்கே போனால் அற்புதம் நடக்குமா, இங்கே போனால் அப்படி நடக்குமா, இங்கே போனால் பிள்ளை கல்யாணம் நடந்துருமா, இங்கே போனால் வீடு கட்டப்படுமா. நான் வந்தேன் 3 வாரம் ஆண்டவர் வீட்டை கட்டினாரு அப்படின்னு சொல்லுவான். லோனை போட்டு கட்டி வச்சு உட்காந்துருப்பான். இதுக்கு நீ 3 வாரம் போகல, 3 வாரம் பேங்க் அலைஞ்சாலும் கொடுத்துருவான் வந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சில காரியங்கள், இதெல்லாம் வந்து நூதனமான காரியங்கள். இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதா அப்படின்னு ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வார்த்தையை நம்பி வர்ற வாழ்வுக்கு பாருங்க, அது ஒரு இது வந்து நீங்கள் வருஷம் பூரா கடனை கட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன இந்த நீயா நானும் ஒரு போட்டி நடக்குதுல, அதில் லோன் வாங்கின எவ்வளோ பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நம்மளாம் சில இந்த நாட்களில் கொஞ்சம் வாங்கிட்டு பட்ட பாடு ஆத்தாடி, அதுலேருந்து வெளியே வர சாதாரண காரியம் கிடையாது. அதனால் நைட்டு ஒருத்தர் நம்ம யாரோ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்ன 10 கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறானா? என்ன லோனு எனக்கு அனுப்பிட்டுருக்கா? என்ன ஹோம் லோன், அந்த லோன், இந்த லோன் அப்படின்னு நம்மளை கூப்பிடுவான். வம்புக்கு சனினை வம்புக்குள்ள பாங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி நம்மளை இழுத்து விடுவான் தெருவில். ஆனால் லோன் கொடுக்குற என்ன செஞ்சிடக்கூடாது, போய் மாற்றியோ கூடாது. எல்லாமே கொஞ்சம் நிதானமாக பார்த்து. அப்போ லோன் போடக்கூடாதா? போடலாம். அதை எப்படி என்னங்கிற கவனமான செய்யுங்க. பாருங்கள், கொஞ்சம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா எதையாவது இக்க வச்சுட்டாங்க வச்சுங்க, நமக்கு தெரியாது. அதனால் அது ஒரு பக்கம் போட்டு. அப்போ இப்படி நம்மளை கூப்பிட்டுருவான். அப்போ தேவனுடைய வார்த்தை சத்தியம், நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், வாக்குத்தத்தங்கள், இந்த உலகத்தில் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நம்மளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் சத்தியம் உள்ளது, அது உண்மையா இருக்கு. அதான் சொல்ல, நான் அனுப்பின என் வார்த்தை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது வெறுமையா திரும்பாது அப்படிங்கிறார். அப்ப தேவன் நம்மளுக்கு சொன்ன சத்தியம் உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இது நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிசாசு செய்கிற வேலை என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நம்மக்கிட்ட வந்து பொய்யை போட்டுக்கிட்டே இருப்பான். பாரு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் வியாதியாக இருக்குது, ஒரு தேவைகள் இருக்குது. இப்போ தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொண்டு என் குறைவெல்லாம் கிறிஸ்து வழியாக நிறைவாக்குவார். நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் பேசும்பொழுது பிசாசு சும்மா இருப்பான் நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கிறிஸ்துவ நிறைவாக்குவாரா போடா அப்படின்பா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சொல்லணும், மறுபடியும் சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் குறைவையெல்லாம் கிறிஸ்து வழியாக நிறைவாக்குவார்.
அப்ப நீங்க நல்ல வார்த்தையுடைய வசனத்தை சத்தியத்தை பேசும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது, பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னா கேட்க கூடாதபடி, பேசக்கூடாதபடி அவன் எடுத்து கொண்டே இருப்பான், பொய்யை போட்டுக்கிட்டே இருப்பான். பாருங்க, இப்ப ஆண்டவன் சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு. அதுக்கு மேல் வசனம் சொல்ல 1:26 சொல்றாரு, நம்மை போல மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர்களை தம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார் அப்படிங்கிறது. இப்ப இவன் வந்து சொல்றான், நீங்க இந்த பழத்தை பூசிக்க அப்படின்னா உங்க கண் திறக்கப்பட்டு தேவனை போல இருப்பீர்கள் அப்படிங்கிறான். ஏற்கனவே தேவனை போல தான் இருக்கிறான், இப்ப இனிதான் இருக்க போறீங்க. எப்படி நம்ம ஆளுக்கு பாருங்க, இப்ப நம்மளை கத்த எப்படி வச்சிருக்காருன்னா புது சிருஷ்டியா வச்சிருக்காரு. நம்ம ஆளு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க புது சிருஷ்டியா மாறணும், நீங்க புது சிருஷ்டியா மாறணும், நீங்க நம்மளை கத்த பரிசுத்தம் வச்சிருக்கிறாரு, நீங்க பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் நம்மளை ஆளுகிறவர்களாக தேவனுடைய சாயலாய் அவர் ரூபத்தின்படி தான் நம்மளை வச்சிருக்காரு. இவன் சொன்ன வார்த்தை என்ன, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா கண் திறக்கப்பட்டு நன்மையை அறிந்து அவரை போல் இருப்பீர்கள். ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறீங்கிறது மறைஞ்சு பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் அப்படின்பீங்க. இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுது, ஆனா நீங்க சொல்றது என்ன அப்படின்னு, நம்ம சொல்றது என்ன அப்படின்னா ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லும் போது இப்ப நான் போய் உட்காந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நான் யாரு, என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என்னுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை என் மேல போட்டிருக்காரு. பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, பிறப்புல எனக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்காரு. நான் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, ஆசீர்வதிங்கன்னு சொல்றது அவனுடைய வேலை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது தேவனுடைய சத்தியம். நீங்க சுகமானீர்கள் அப்படிங்கிற சத்தியம். இன்று வியாதியோடு நம்ம வியாதியை பத்தி யோசிக்க வச்சு பேச வைக்கிறது பிசாசுடைய காரியம். அப்ப நீங்க சுகமானு சொன்னா வியாதி வருதே. அப்ப நம்மளால பேசாம பாருங்க, மனுஷன் இருந்தா வரத்தம் செய்யும் அப்படின்பாங்க. அப்ப பிசாசுடைய வேலை என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு எதிராக பொய்யை உண்மை மாதிரியே திரிச்சு பேசிக்கிட்டே இருப்பான். பவுல் சில இடங்களில் பாடுகளை பத்தி பேசுறாரு, ஆனா நம்ம ஆளுங்க பாடுகளை பத்தி விவரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவ பாடுகளை பேச பேச நம்ம ஆளுகளை ஆமேன் போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால குடும்பத்துல பிரச்சனை மாறவே மாறாது. காலம் பூரா கணவன் மனைவி கீரியும் பாவமாகவே இருப்பாங்க. பிள்ளைகள் பார்ப்பான், இப்படி தேடி சபைக்கு போறது போல நம்ம வேற எங்கேயா போயிடலாம் சொல்லி வழி விலகி வருவான். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சத்தியத்துக்கு எதிராக பிசாசு போடுற சத்தியம் மாதிரியே எப்படி சொல்ல பாருங்க, நான் வசனத்தை நல்லா கவனி பாருங்களேன். நீ அவர் நம்முடைய சாயலுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கணும், மனுஷனை உண்டாக்கி தேவ சாயலாகவே உண்டாக்கினான். ஆனா இவன் என்ன சொல்றான், இனித்தான் நீங்க சாயலா மாற போறீங்க, இருக்க போறீங்க. எப்படி அப்படின்ட்டு அவ்வளவுதான். உடனே அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டுச்சு, புசிச்சு முடிஞ்சு போச்சு. இப்ப கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம், வசனம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பிசாசு என்ன சொல்லுவான், உம்மை போல எங்களை மாற்றும், உம்மை போல எங்களை மாற்றும். இது நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபமா இருக்கும். ஆனா இது என்ன, இதுதான் பிசாசுனுடைய மிகப்பெரிய வஞ்சகம், தந்திரம். அப்ப சத்தியத்துக்கு எதிராக சத்திய மாதிரியே பொய்யை போட்டு 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 இன்னைக்கு மேல ஓண்டு கிறிஸ்தவங்க எல்லாரும் கீழே டவுன் ஆகி நிற்கிற எதுக்காக அப்படின்னு தான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, பாடுகள் இருக்கு, இப்படி சொல்லி சொல்லி அதுக்கு ஆமேன் போட வச்சு போட வச்சு போட வச்சு முடிச்சு போயிட்டான். அப்ப நாம யாரு, சத்தியம்னா என்ன, எவ்வளவு பெரிய மேன்மை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அறியாமலேயே பிசாசன் வஞ்சகமா நம்மளை பயன்படுத்தியே வார்த்தையை மாற்றி விட்டான். அப்ப வசனம் சொல்லுது, தேவனுடைய வித்துக்கும் அவன் முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவே பிசாசு கிரியை செஞ்சுட்டே இருப்பான். ஆசீர்வாதத்தை பற்றி பேச பாருங்க, பிரச்சனையை பற்றி பேசுனா வேற ஏதாவது பேசுனா வம்ச வரலாறு ஏதாவது பேசணும்னா விட்டுருவான். ஆனால் சத்தியத்தை பேசுகிற பொழுது, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிற பொழுது, மக்கள் கிறிஸ்துவினால் ஒரு மேன்மை குறித்து பேசும் பொழுது ஏற்றுக்கிட்டு நிற்பான். ஏன், நீங்கள் மேன்மை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்துடும். உங்கள் வாழ்க்கை உயர்ந்துச்சுன்னா எல்லாரும் உங்களை பார்ப்பா, உங்களை பார்த்து அவன் இயேசுவை தேடுவான். அது அவனுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் வாழ்க்கை மாறாமல் உயராமல் இயேசுதான் ஆண்டவர் உலகம் அறியவே முடியாது. வேணா 10ஓட 11 வாழ்ந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம் ஒழிய கடவுளத்துக்கு மேன்மையான வாழ்வு அறைய முடியாது. அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவே பிசாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான். அவன் யார், அவன் பொய்யன். அவன் யார், அவன் திருடன். இவர் யார், சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர்.
இவரிடத்தில் அவன் திருடன், இவற்ற தீமையே இல்லை, நன்மைகளுக்கு ஊற்றுக்காரனர். அப்ப இவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைவேறக்கூடாங்கிறதுக்காக பொய்யை போட்டுக்கிட்டே இருப்பான். இவனிடத்தில் பொய்யை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இவனிடத்தில் தீமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் தீமையே இல்லை. இதான் அவருடைய இது. சரி, இப்போ அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 15 3:11, உன் வித்துக்கு அவளுக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் யாரு அப்படின்னா, இப்ப எந்த வித்து மரியாளுக்குள்ள மனு உருவாகுதோ அதை சொல்றாரு அவர். அப்படியா யாரு? இயேசு. இப்ப அவர் என்ன செய்வார்? அந்த வித்து மாம்சமா என்ன செய்ய போகுது அப்படின்னா, உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படிங்கிற. இப்ப தலையை நசுக்குவார் அப்படின்னா ஏதோ இயேசு தலையை நசுக்கிட்டாரு அப்படிங்கிறதல்ல. தலை என்றால் என்ன? ஆளுகிற அதிகாரத்தை குறித்து. பாருங்க, இப்ப நம்ம இந்திய தேசத்துக்கு யார் தலை அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர். நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்தில் யார் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர். மாவட்டத்தில் யார் பெரிய ஆளுகிறவர் அப்படின்னா மாவட்ட கலெக்டர். அப்ப இவங்களை யார் அப்படின்னா மாவட்டத்துக்கு தலைமை, காவல்துறையில் தலைமை அதிகாரி. இப்ப அதே போல இங்க சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதனை படைத்து பழுகி பெருகி பூ நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் உள்ளவனாக மனிதனை தலையாக இந்த பூமியில கர்த்தர் வைத்தார். பிதா தலையாக இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், அது ஒரு பகுதி. இப்ப பிதா என்ன செய்யறாரு? சர்வத்தையும் ஆளுகிறவராகவே இருக்கிறார். இப்ப உங்களை என்னையும் ஆளுகிறவர்களாக தலையாக கடவுள் நம்மளை வச்சார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தன்னுடைய பொய்யை மனிதனை நம்ப பண்ணி அவன் என்ன பண்ணிட்டா, இவனுக்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். எப்படி சொல்றா பாருங்க, லூக்காளுன சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 5-6-7 வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், நல்லா கவனிங்க, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவர் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரம், நல்லா கவனிங்க, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேல, மிருக ஜீவன்கள், பூமியில் உள்ள எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை கடவுள் யார்கிட்ட கொடுத்தாருன்னா மனுஷன்கிட்ட கொடுத்தார். இப்ப எல்லாவற்றின் மேல் உள்ள மகிமையை யார்கிட்ட கொடுத்தாரு? அவன்கிட்ட கொடுத்தார். நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகொள் அப்படிங்கிற அதிகாரத்தையும் இந்த பூமியில் உள்ள மகிமையை யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா ஆதாம், நம்முடைய முன்னோர்கள்ட்ட, நம்முடைய மனுக்குலத்தில் கொடுத்தார். இப்ப இவன் என்ன சொல்றான்? எல்லாவற்றும் உள்ள அதிகாரத்தை இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆதாம் கிட்ட இருந்துச்சு. ஆளுக்கு யார்கிட்ட இருந்துச்சு? ஆதாம் கிட்ட இருந்துச்சு. இப்ப ஆதாம் தான் இந்த பூமிக்கு தலை. எல்லாம் அவனுக்கு இருந்து பிறக்கிற எல்லாரும் அவன் பூமியில எப்படித்தான் இருக்க தலையாத்த ஆளுகிறவங்கள தான் இருக்க போறோம். யாருக்கு அடிமைகள் கிடையவே கிடையாது. அப்படித்தான் கடவுள் இந்த பூமியில வச்சத பழுகி பெருகி நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னாரு. இப்ப மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனை வழிவிலக பண்ணி அவனுக்கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தையும் அந்த ஆளுகையும் இவன் பறிச்சுக்கிட்டான். இப்ப இவன் யார் ஆயிட்டான் அப்படின்னா தலையாய் மாறிட்டான். அல்ல ஆண்டு சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னாரு. இப்ப உலகத்தின் அதிபதி யாரு? உலகத்துக்கு ராஜா யாரு? மனுஷன்தான். இப்ப இவன் அவற்றிருந்து பறிச்சுக்கிட்டதுனால இவன் யாரா மாறிட்டான் அப்படின்னா உலகத்தின் அதிபதியாய் மாறிவிட்டான். அதனால ஆண்டு சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட போகிறதுனால நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுவார் அப்படின்னார். அப்ப இயேசு வந்தது எதுக்கு அப்படின்னா உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை நியாயம் தீர்ப்பதற்காக, அவனை தண்டிப்பதற்காக, அவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பறித்து மறுபடி மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காக. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன் உலகத்தின் அதிபதியாமானா அவன் உலகத்து அதிபதி அவன் உண்டாக்கினானா? இல்லை, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். உண்டாக்கி மனுஷன் கொடுத்தாரு, இவன் அவன்கிட்ட விடுத்துட்டான். அவ்வளவுதான். அவன் கொடுத்ததுனால அவன் யாராயிட்டான்? அவன் ராஜாவும் ஆயிட்டான், அவன் தலையாயிட்டான், அவன் உலகத்தின் அதிபதி ஆயிட்டான். மனிதன் பிசாசுக்கு அடிமையாகி போய்விட்டான். இதனாலதான் சொன்னாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். என்ன அர்த்தம் அப்படின்னா நீ தலையா இருக்கிற,
நீ அதிகாரமுடையவனா இருக்கிற, நீ மனுக்குலத்தை நீ ஆண்டுகிட்டு இருக்கிற. ஒரு நாள் அவர் என்ன செய்ய போறாரு? உன் அதிகாரத்தை பறிக்க போறாரு. உன் தலையை என்ன செய்ய போறாரு? நசுக்க போறாரு. நசுக்கி மனுஷனை மறுபடியும் என்ன செய்ய போறாரு? தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டதை அவனை நிறுத்த போறாருங்கிறத தான் இங்க சொல்றாரு. அவர் உன் தலையை நசுக்குவார். நீங்க என்னமோ பிசாசு தலை இருக்கிற மாதிரி நம்மளால சொல்லுவாங்கல்ல, தலையை நசுக்கிட்டாரு, வாழு தான் இருக்குன்பாங்க. அவனுக்கு வாழும் இல்லை, கழுதையும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்ப புதிய ஏற்பாடு நாம சொல்லக்கூடாது அவன் உலகத்தின் அதிபதி அல்ல, அவன் கதை சிலுவையிலே முடிஞ்சு. புதிய ஏற்பாடு நிறுவத்தில் எங்கேயாவது பவுலோ பேதுரு யாராவது உலகத்தின் சொல்றாங்களா? இல்ல, இயேசு மட்டும் சொன்னார். சிலுவை வரைக்கும் தான் சொன்னார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்ல, கடைசி சொன்னது அவ்வளவுதான். ஆனா சிலுவையில அவனுக்கு அந்த பதவியும் பிடிங்கிட்டு அவனை வெறுமையா நிர்வாணியா விட்டார். இப்ப அவனுக்கு மனுக்குலத்து மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை. அவனுக்கு மனுஷனுக்கு சம்பந்தம் கிடையாது. மனுக்குலத்தை அவனுக்கு மோசம் போக்க முடியாது. எப்படி மோசம் போக்குவா? ஆள முடியாது. பொய்யை சொல்லி நம்ப பண்ணி மனுஷன் ஆள வேண்டிய மனுஷனை மறுபடியும் அடிமைப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆளுகிறவர்களாக வருவீர்கள். அப்ப வித்துன என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பிசாசு தன்னுடைய பொய்யை நம்ப பண்ணுவான். நான் சொல்றேன், நாம் சரத்தின்படி மனிதர்கள் தான். ஆனா நாம் மனிதர்கள்ங்கிற விட நாமெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம மனுஷர்கள் தான், உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா உலகத்தில் இருந்தால் நம்ம யாரா இருக்கிறோம்? ஆவின்படி தேவனுடைய ராஜ்யத்தின் பரலோக குடிமக்களாக இருக்கிறோம். உலகத்துல பஞ்சம் வரலாம், உலகத்துல வறுமை வரலாம், ஆனா உங்களுக்கு எனக்கு அது சம்பந்தமே கிடையாது. அது உலகத்துல தான் பஞ்சம். கடைசி நாட்கள்ல உலகத்துல கொள்ளை நோய் வரும்னு வசனம் சொல்லுது. பூமியில கொள்ளை நோய் வரலாம், உலகத்துல பஞ்சம் வரலாம், பிணி வரலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நாம ரேசனை வாங்கி சாப்பிடுற கூட்டங்கள் அல்ல. பரலோகம் 40 வருஷம் பாருங்க, 40 வருஷம் 30 லட்சம் மக்களுக்கு உழைக்காம கொல்லாம அறுக்காம பயிரடிக்க போரடிக்காம அழகா சாப்பிடுறதுக்கு கூட்டு வந்தாரியா? அப்படிப்பட்ட தேவனுடைய மக்கள் நாம எப்படி நம்மளை கத்த பஞ்சத்தில் அடிபட விடுவாரு? ஒரு நாள் கிடையவே கிடையாது. அப்ப உலகத்துல தான் பிரச்சனை ஒழிய நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளை கத்தர் யாரை வச்சிருக்காரு அப்படின்னா வசனம் சொல்லுது. வாசிக்கலாமே, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வருஷத்து வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து, கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நல்லா கவனிங்க, சொல்றாரு சிலுவை வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் நான் சுவாசியம் பாருங்களேன், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. நான் வாசிக்கிறேன், நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரம். இப்ப என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு மனிதன் தன்னை விட்டு கொடுத்தானோ, கீழ்ப்படிந்தானோ, அன்றைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? கடன் கொடுக்கிறவன் ஏங்க 50,000 ரூபாய்க்கு ஒரு 10 பேப்பர் கொண்டு வர்றான், 10 பேப்பரை கூடவே கொண்டு வர்றான். கையெழுத்து போடுறதுக்குள்ள கை வலிச்சிருதுங்க. 10 லட்சம் 10 கோடி வாங்கலாம், அவ்வளவுதான். இவ்வளவு கொண்டு வர்றான், அந்த பேப்பருக்கு மட்டும் காசு வாங்கிடுறான். இப்ப அது என்ன இருக்கு நீங்க படிச்சு பார்ப்பீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அவன் போட்ட சட்ட விதிகள்லாம் உட்பட்டு அடிச்சு வச்சிருக்கிறான், அதுல கையெழுத்து போடுறான். அதே போல மனுஷன் பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால வசனம் சொல்லுது நமக்கு எதிரான பல, அப்படின்னா நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி அவன் ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கையெழுத்து வாங்கிட்டான். அதான் பாவம் செய்ய வச்சனுடைய விளைவு. கடன் பத்திரம் அவங்க கையில் போயிடுச்சு. எப்படி சொல்ற பாருங்க, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். இப்ப நம்மகிட்ட நம்முடைய பத்திரம் அவன் கையில் இருந்ததுனால அவன் எது வரைக்கும் போவான் அப்படின்னா, தேவ சமூகத்தை தேவ புத்திரர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கூடி வரும் பொழுது அங்கே போய் நின்று யோபுக்கு மேல குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் விருதாபாவமை தேடுகிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்ககிட்ட கடன் பத்திரம் இருந்ததுனால பாருங்க, கடன் பத்திரனால கடன்காரன் நெஞ்ச நிமித்தி வந்து கேட்கிறான், எங்க வீட்டில் ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அது மாதிரி இங்கிருந்து போய் மேலே போய் தேவ சமூகத்தில் போய் யோசுவா பிரதான ஆசிரியர் யோசுவா மேல என்ன செய்யறான்? குற்றம் சுமத்துறான்.
அப்ப பழைய ஏற்பாட்டில் அவன் கையில கடம்பத்தை இருந்தனால அவன் தைரியமா தேவ சமூகத்தில் போக முடிஞ்சு. புதிய ஏற்பாடு வரும் பொழுது இந்த கடம்பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அப்ப பிசாசு உங்களையோ என்னையோ குற்றப்படுத்த தேவ சமூகத்தில் போய் என்ன செய்ய முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, அவர் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு நீதிமான் ஆக்கினார். நீதிமான் ஆக்கினவர்களை மகிமைப்படுத்தி இருக்க. இவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தன பட்சத்தில் இருக்க நம்ம குற்றம் சொல்லுகிறவன் யார், வாங்கடா வழக்காடுவோம் அப்படிங்கிறார். இப்ப நமக்கு தேவனுக்கு இடையில பிரிவினை கிடையாது. நம்ம தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டனால பிசாசு என்ன செய்ய முடியாது, என்னைய உங்களை போய் தேவ சொந்தம் குற்றம் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்ல வராரு, கடன் விதிகள் ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடம்பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இயேசு நமக்காக சகலத்தை அவங்கிட்ட இருந்த அந்த பத்திரத்தை புடுங்கி அதுக்கு விளக்கரையமா நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என்ன செய்தார், ஆணி அடித்து ஒழித்து விட்டார். நம்முடைய நோய்கள், நம்முடைய பாடுகள், பாவத்தில் வந்த அத்தனை விளைவுகளுக்கான வெள்ளை கிரயத்தை ஒருவர் சிலுவையிலே கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அடுத்து சொல்றாரு, தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு, இப்ப அவர் சிலுவையில வெற்றி சிறந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நம்மேல இருந்த அதிகாரத்தை, நம்மேல இருந்த அவனுடைய ஆளுகையும், அவன் செய்த அதிகாரத்தை எல்லாத்தையும் படைகளங்கள் நம்மளை எப்படியெல்லாம் படைகளங்களை கொண்டு, அவனுடைய ஆயுதங்களை கொண்டு, வார்த்தை கொண்டு எப்படிலாம் நம்மளை ஏமாத்தி வச்சுக்கிட்டு தானோ எல்லாவற்றையும் கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இப்ப இயேசு நமக்காக நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பிசாச தெருவுக்கு இழுத்து பாவத்தின் தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உண்டு என்ன செய்ய வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு ஊர்வலமாய் சென்று சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். அப்ப மனுக்குலத்து மேல பிசாசுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை, அவன் தலையாய் இருக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் தலையா இருக்கணும், என் பிள்ளைகள் தான் ஆளணும். இப்ப அந்த இடத்துல அவன் வந்து உட்கார்ந்தனால அவன் நம்மளை அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான். அதான் சொன்னான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இனி கொடுக்கறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. அது எப்படி கொடுக்குறானே, நீங்க புத்தி சரியில்லாதனால கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க எழும்பி தேவபுத்திரர்களாய் அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, வார்த்தையை பேசி நாம கடவுளுடைய கடவுள் நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவனுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா சத்தியம் நிச்சயமா பூமியில முளைக்கும், வார்த்தை நிறைவேறும். அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்மனாரா இருக்கிறார். ஆமா, அப்படியே சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் சொல்லி ஆசீர்வதித்து இருக்கிறார், அநேக ஜாதிகள் நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். இருங்க, சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் அநேக ஜாதிகளை ஆனா என்னை. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் இந்த வசனத்தை. அப்ப வாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் இந்த வார்த்தையை அவன் நம்புறாங்க. அதனாலதான் 1.5 கோடி பேர் ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறான். நாங்க ஆள மாட்டோம், எங்களை ஒருவன் ஆள முடியாது, நாங்க தான் ஆளுவோம். அவன் ஆணித்தரமா நம்புறான், தைரியமா பேசுறான், சவுடாலா இருக்கான். நீங்க போய் அவன் முன்னாடி நிமிந்தீங்க, வாங்க குட்டிடுவான் ஓடா அப்படின்னு சொல்லி எவரையும் மதிக்க மாட்டான். யாரு ட்ரம்பாவது கிம்பாவது எவரும் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அவன் தான். ஏன்னா நாங்கள்லாம் யூதன், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் ஆளுவோம். அவன் விசுவாசம் பாரு, நம்பிக்கை என்னைக்கு வரைக்கும் வாக்கு தத்தங்க அவனுக்கு. அந்த வாக்கு நம்மளை கத்த உரிமையாளர் ஆக்கியிருக்கிறாரு. இயேசு ஏற்று நம்மளாம் சோடையா இல்லை, நாம ஆளுவோம். எத்தனை நம்புறீங்க? ஆமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமன் சொல்லுங்க பிள்ளைகள்லாம். பிள்ளைகளோட உட்காந்து செல்போனை பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு என்ன வரும் வாழ்க்கையில், பைபிளை பறக்க பறக்க பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கடவுள் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, அவன் நம்ம ஒரு காலத்து தலையா இருந்தான், அவன்கிட்ட இந்த அதிகாரங்கள்லாம் பிடுங்கி எடுத்து ஆண்டவர் நம்மளை மறுபடியும் எங்கே வச்சிருக்காரு, தலையாக வைத்திருக்காரு. அப்போ நீங்கள் தான் யாரு? வசனம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 28:14 வாசிங்களேன்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் நல்லா கவனிங்க. கார்த்தி சொல்றாரு, உனக்கு விதிக்கிற தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளும் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். இப்ப அதையெல்லாம் நீங்க விட்டுருங்க. இது பழைய ஏற்பாட்டில் செவி கொடுத்து வந்தால் அப்படிங்கிற முடிக்கிறார் அதை. ஆனா நமக்கு நிபந்தனை கிடையாது. நமக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார். சொல்லுங்க, தலையாக்கினார். இப்ப அவன் தலை நசுக்கப்பட்டதுனால என் மேல இருந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர் உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றிச்சதுனால பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. இப்ப அவனுக்கு என் மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. கடவுள் நம்மளை யாரத்தான் வச்சிருக்கிறாரு? தலையாத்தான் வச்சிருக்காரு. சொல்லுங்க, தலையாத்தான் வச்சிருக்கிறார். இந்த அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு வசனம் சொல்லுது, அவர்கள் கீழாகாமல். சொல்லுங்க, நீ கீழாகாமல். நிறைய ஆட்கள் கர்த்தரை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், அவர் மேலே பழிய போட்டு போயிடுவான். முதல்ல உன்னை தலையாக்கினாராம். நீங்க தலையா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழாகாமல். சொல்லுங்க, நான் கீழாக மாட்டேன். கடவுள் என்னை மேலாக்குவார்ல, அவர் என்னை தலையா வச்சுட்டாரு. நான் கீழே போக மாட்டேன், நான் மேலதான் வருவேன். அதான் உங்க விசுவாசம். கடவுள் உன்னை மேலாக்க மாட்டாரு, நீ தான் மேல ஆவ. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை தலையாக்கிட்டேன். சொல்லுங்க, கடவுள் என்னை தலையாக்கினார். இப்ப அவரே சொல்றாரு, நீ கீழாக மாட்ட, நீ என்னதான் ஆவ, என்னதான் ஆவ. பாருங்க, பிசாசோட தந்தனால ரொம்ப அவர் என்னை மேலாக்குவான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நம்மளை சும்மா உட்கார வச்சிருவான். அதனால கடவுள் உங்களை மேலாக்க மாட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை தலை ஆக்கிட்டேன், நீ யாராத்தான் இருப்ப, கீழே ஆக மாட்ட, நீ என்னதான் ஆவ. ஏன்? அவர் உன்னை தலையா வச்சுட்டார், உன்னை ஆளுகிறவனை வச்சுட்டார். கிருபையின் பரிவுடைய நீதியா ஈவன் பரிவு ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இப்ப தலை யாரு? நீங்க தான் தலை. இப்ப நமக்கு யாரு தலை? கிறிஸ்து தலை. இப்ப கிறிஸ்து நமக்கு தலை. எப்படி சொல்றா பாருங்களேன். எபேசியர் 1:20 வாசிங்க. எபேசியர் 1:20 வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அருள் பெருவேற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க. பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேல கிறிஸ்து உயர்ந்திருக்கிறதுக்காக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய. இப்ப நம்மளாம் யாரு அப்படின்னா, அவருடைய நிறைவாய சர்வமாக திருச்சபை. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்ததுதான் சபை. ஏன் சபை ஐக்கியம் முக்கியம் அப்படிங்கிற இதான். இப்ப சபையைத்தான் சொல்றாரு, எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாய் சபை. சர்வமாய் சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேல கிறிஸ்துவை தலையாய் தந்திருக்கார். இப்ப உங்களுக்கு எனக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறதுனால, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் யாரா இருக்க இந்த உலகத்துல அப்படின்னா, நான் தான் தலை. சொல்லுங்க, நான் தான். இப்ப அவனோட சினிமாக்காரர் சொல்ற தலை தலைன்னு சொல்லிருக்க பாருங்க, தலை வர்றாரு போடா, அவனுக்கு மண்டைக்குன்னு நாம வெள்ளையா போச்சு, அவனை போய் தலை தலைன்னு சொல்லிட்டு போன நம்ம ஆளு. இப்ப யாரெல்லாம் தலை அப்படின்னா, நம்ம எல்லாருமே தலை தான். ஆமேன்னு சொல்ல பார்ப்போம். இப்ப யார் இந்த ஆக்குனது அப்படின்னா, நாம அவர் நம்மளை தலையை ஆக்கிட்டாரு. ஆகவே நாம் என்ன செய்ய போறதில்ல, கீழாக மாட்டோம். பிசினஸ்ல, குடும்பத்துல, எல்லாவற்றிலும் மேலாத்தான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்ல பார்ப்போம். அப்ப ஏன் கிறிஸ்து எனக்கு தலையா இருக்காரு? எதுக்கு கிறிஸ்து தலையா இருக்காரு? எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்காக பிதா கிறிஸ்துவ தலையா கொடுத்துறாரு. அப்ப கிறிஸ்து தலையா இருக்கிறனால நான் சர்வமா இருக்கிறேன். அப்ப சர்வமா இருக்கிறனால பிதா கிறிஸ்து தலையா இருக்கிறனால பிதா கிறிஸ்து மூலமா நம்ம சர்வமாய் நம்ம நிரப்பி கொண்டே இருப்பார். அப்ப நாம தான் இந்த பூமியில வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய ரத்தத்தினாலே வெளிப்படுத்தின 1:6 வாசிங்க பார்ப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் அகற என்னை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும்
அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. என்னைக்கு அந்த வசனம் சொல்லியிருப்பீங்களா? நம்ம மினிஸ்டரையும் மற்றவங்களை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது கடவுள் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? ராஜாக்கு. ஏன்னா ஆளுகிறவர் மேல் ஆளுகிறவர் ஏற்படுத்துகிற அவர். அப்போ நீங்கள் கடவுளனை ராஜாவாக வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ராஜாவாகவே இருப்பீங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? என்னை தேவன் தமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மளை ஆசாரியமாக்கி அவருக்கு அப்படி அவர் நம்மளை ராஜாக்களா ஆசாரியர்களா ஆவிக்குரிய பிரகாரமா பூமிக்குரிய இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களாய் ரூல் பண்ணுகிறவர்களாய் தலையா கர்த்தர் நம்மளை வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் யாரு தலை? சொல்லுங்க. நான் தான் தலை. நான் தான் தலை. நீங்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் போடுங்க. அந்த நாட்களில் பழைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவே வீட்டின் தலைவரும் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கா? அந்த சாமியார்கள் இந்த அறிவு நம்ம பெந்தகோஸ்துக்காரருக்கு இருக்காது. அது என்ன தலைவர்மா? அந்த நாடு சின்ன போர்டு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பழசாக இருக்குது, துரு பிடிச்சி போய் தகரம் எல்லாம் ஓட்ட விழுந்துடும். ஆனால் அந்த வசனத்தை வீட்டுக்கு முன்னாடி போய் இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இயேசு நமக்கு தலையாக இருக்கிறதுனால நீங்களும் நானும் இந்த பூமிக்கு யாராத்தான் இருக்கிறோம்? ஆளுகிறவர்களாய் தலையாய் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால் அவரே சொல்றாரு, நீ மவனை கீழாக மாட்ட, நீ மேலாத்தான் ஆவ. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை வாளாக்காமல். ஒரு காலத்தில் பிசாசு என்னை வாழா வச்சுருந்தான். அவன் பிடிச்சிக்கிட்டு இழுக்கிற பக்கம் நான் போயிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவன் விட்டுருந்த உறவை கட் பண்ணி என்னை வாழாக்கல. என்னை யாராக வச்சுட்டார் அப்படின்னா தலையாக வச்சார். சொல்லு, கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்கினார். நான் கீழாக மாட்டேன், மேலாவேன். இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி பாருங்களேன். என்ன வந்துருச்சு உங்களுக்கு சொல்றதுக்கு? என்ன வாய் வலிக்குதா? சொல்லுங்களேன். வாயத்தோட வாசம் நெஞ்சு பாருங்க. இந்த அழுகிறது, இந்த ஊமச்சம் மாதிரி நிற்கிறது. சில ஆட்களை பார்த்துருக்கேன். வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்துருக்கேன். வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அந்த மாதிரி இப்படி இப்படிலாம் நீ கூட போகும் பொழுது, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பேன். நான் கூடாரத்தில் குடியிருக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்பேன், வெளியில் போகும்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். வசனத்தை பேசுங்களேன், வார்த்தையை பேசுங்களேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், நான் கீழாகாமல் மேலாவேன். எப்படிப்பட்ட வாக்கு பாருங்க. இதெல்லாம் இதுக்காக ஒரு பெரிய விளக்கரையத்தை அவர் கொடுத்து அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடித்து நம்மளை தூக்கி இருட்டுக்கடை அல்வா கிண்டி லைன்லேருந்து வாங்குற மாதிரி நம்ம வாங்க வேண்டியதானே வேலை. அப்போ அதை விட்டு ஆசீர்வதியும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, பயத்தை நீக்கும் கர்த்தாவே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூட பலனும் மண்மும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ விசுவாசிகளை நீங்கள் வாயை திறந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். சொல்ல 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 ஆமாம் அடிக்கடிக்கு அம்மி நகல் மாதிரி உங்களுக்கு இருக்க பயம், பலவீனம், சோர்வு, மனக்குழப்பங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி ஞானிகள் புத்திமான்கள் இருக்க முடியாது. வாயை திறந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு செல்லு ஆவி வந்திருக்கு. எடுத்து பார்க்காட்டா தூக்கம் வராது. நான் பார்க்குறே இருப்பேன் எனக்குள்ள. ஏன் எவ்வளோ பார்க்குற, என்னத்தை பார்க்குற, பொருட்கள் அம்புட்டு போய் சோப்புலையும் இப்போ இது வீங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி எடுத்துக்கிட்டோம். ஒன்று எடுத்து இப்படி பாரு, இல்லை தூக்கி உடச்சி போடு. என்னென்ன பார்க்குறீங்க? நாங்களாம் ஒரு வயசை தாண்டி வந்து பார்த்துட்டு பிள்ளைங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பிள்ளையோட செல்லில் இருக்காதீங்க. அப்புறம் தலையில் செல்லு அரைச்சிச்சா சிக்கலாயிரும். அப்புறம் இங்கே 2-4 மெண்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறான். அதனால் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட செல்லை பிடிங்கி வச்சுருக்கு. வீட்டில் இருந்தேங்க எல்லாம் வீட்டில் தானே உட்காந்துருக்கிறீங்க. என்ன வச்சுட்டு அடித்தா எடுங்க, அதை விட்டுட்டு உட்காந்து நேரம் பிள்ளைகளை பார்த்து நேரத்தை வீணாக்கிறாதீங்க. நல்ல வசனத்தை வாயை திறந்து பேசுங்க, வீடுகளில் பேசுங்க, சந்தோஷம் தைரியமாக பேசுங்க. பிசாசு எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொண்டு வருவான், பொய்யை சொல்லுவான். நீ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்பா. அதெல்லாம் கேட்காதீங்க. எங்கள் அக்கா ஜாய்ஸ்மே சொல்கிறாங்க, பிசாசு சொன்னால் உனக்கு 2ஆம் தரமான வாழ்க்கை, கீழான வாழ்க்கை தான் கிடைக்கும் அப்படின்னா. ஆனால் அந்த அம்மா அந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை நம்பிச்சு இன்றைக்கி அது எவ்வளோ டாப்பில் நிற்கிது பாருங்க. அப்போ அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ உங்களை ஒரு நாள் கீழே அவர் விடவே மாட்டார். விடக்கூடாங்கிறதுக்காகத்தான் உங்களை மறுபடியும் தலையை வச்சுருக்கார். உலகத்தின் அதிபதி பிசாசை நீங்கள் சொல்லாதீங்க. சொல்லி சொல்லி அவனை அது முதலாளி ஆக்கிட்டு நம்ம இன்னும் கூஜாவாக இருக்கிறான். இனிமேல் என்ன செய்யக்கூடாது? உலகத்தின் அதிபதினு அவன் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சியா,
அவன்கிட்ட இருந்த பல்ல பிடுங்கிட்டாரியா, அவன் தலை நசுக்கிட்டாரியா, அவனோட அதிகாரத்தை எடுத்துட்டாரு. இப்போ உலகத்தை அது இல்லை. ஒரு காலத்தில் மாப்பிள்ளை மார்வாடியாக இருந்தாவன், இப்போ மார்வாடிக்கு என்ன இல்லை, மப்பு இல்லை. இப்போ இந்த பூமிக்கு யார் தான் ஆண்டவன்? வேத வாக்கியங்களை பெற்ற நாம் தான் அந்த பூமிக்கு ஆண்டவன். புரியுதா உங்களுக்கு? மனசிலாயோ? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பிசாசு உலகத்தின் அதிபதி, உலகத்தின் வேலை. அவன் 2000 வருஷம் முன்னாடி சோழி முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அவன் உலகத்தின் அதிபதி அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர். யாருக்காக உண்டாக்கினார்? நமக்காக உண்டாக்கினார். பாஸ்டர் சாம் சொல்றாரு, நீ இல்லாட்டா உலகம் இல்லை, கடவுள் இல்லாட்டா நீ இல்லை அப்படின்பார். இந்த உலகத்துக்கு எப்போ மதிப்பு வந்து தெரியுமா? நம்ம வந்ததுக்காக தான் உலகம். அப்போ நீங்கள் தான் தலை இந்த பூமிக்கு. இந்த உலகம் நாம் இல்லாட்டினா உலகம் இல்லை, கடவுள் இல்லாட்டி நாம இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறாரு, நாம் அவரோடு கூட இருக்கிறோம். இந்த உலகத்தை நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் தான் தலை, நீங்கள் தான் இந்த உலகத்தின் அதிபதி, நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள். உங்களுக்கு தான் கடவுள் ஆளுகை கொடுத்தாரு. நீங்கள் யார்? தேவர்கள், தேவனை போல் ஆளுகிறவர்கள். அப்போ பிசாசுக்கு இந்த உலகத்தில் எதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் சொன்னான், எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் எனக்கு சித்தமானவனு கொடுக்குறேன் அப்படின்னு. இதை வசதி நம்மளால் இப்போ சொல்கிறாங்க. அது அவனுக்கு விருப்பம்னு நில நீ சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ உனக்கு நமக்கு அவன்கிட்ட என்ன இல்லைன்னு இவனுக்கே தெரியும், நம்மளுக்கு தெரியல. அதனால அவனை இன்னும் உலகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உலகத்தின் அதிபதி கிடையாது. அவனை கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டாரு. அவனை தெருவுக்கு இழுத்து அவனை அடித்து துவச்சி எடுத்துட்டாரு. அவன் தலை நசுக்கப்பட்டது. அவன்கிட்ட ஒரு அதிகாரமும் கிடையாது. அவன்கிட்ட நம்முடைய கடன் பத்திரம் இல்லை. இப்போ அதிகாரம் எங்கே வந்துருச்சு? கிறிஸ்துக்கு வந்துருச்சு. கிறிஸ்து ஆட்ட கொடுத்துருக்காரு, நமக்கு தலையா இருக்கிறார், நமக்கு அதிகாரம் வந்துருச்சு. அப்போ பிசாசுக்கு இந்த உலகத்தின் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பூமிக்கு தலையாக உங்களை வச்சிருக்கிறாரு, நீங்கள் தான் ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு தான் எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆமே. இப்போ இந்த விசுவாசத்தோடு எந்திரிக்கும் பொழுது பிசாசு அவன் துண்டை காணா துணியை காணான்னு விட்டுட்டு ஓடுங்க. ஜான்ஜி லேக் என்ற ஒரு மனிதர் எழும்பி ஒரு மாகாணத்தை மாற்றி விட்டாரியா? மார்ட்டின் லூத்தர் என்ற மனிதர் எழும்பி ஜெர்மன் தேசத்தை மாற்றி விட்டாரியா? ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேச தலைகளை புரட்டி போட்டாரியா? வேர்ல்டு நம்பர் 1 பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் மெத்தடி ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருக்கு, போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. இல்லாட்டினா நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். சாதாரண ஒரு மனிதன் மத போதகரால் பகைக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்ட ஜான் வெஸ்லியை தூக்கி கடவுள் எங்கே கொண்டு வச்சுட்டாரு பாருங்க. ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றி அமைச்ச காரணம் என்ன? கடவுளை குறித்த அறிவு. நான் யாரு, கடவுள் யாரு, என்னை எவ்வளவு மேன்மை வச்சிருக்காங்க இந்த புரிந்து இதை நீங்க உள்வாங்கணும். உட்காந்துக்கிட்டு இதை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கூடாது. நான் சமயத்தில் திருப்பி தட்டி பார்த்து கொஞ்சம் முடிச்சிடணும், ஆஹான்னு ஆயிரும். 1 hour ஓடி போயிடும். ஐயோ ஐயோ மறுபடியும் மாறலாம் அடிச்சுக்கிறேன். எதுக்கு தேவையாது? ஏக்கா செல்ஃபோனை பார்த்து என்னக்கா நாட்டில் என்ன பண்ண போறீங்க? புதுசாக ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போறீங்களா? எல்லாத்துக்கும் ஓர கண்டு வீட்டுக்காரர் கப்பல்லேருந்து கூப்பிட்டா என்னல பண்ணுற அப்படின்னா சொல்ல, அதை மட்டும்தான் கேட்கணும். அதை விட்டு இங்கேயே நோண்டிக்கிட்டு சில செல்லை பார்த்தோம்னா ஊருப்பட்டு ஆப்பு தெரியுது. என்ன ஆப்ப கோப்பைன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா அவ்வளோ உள்ளே வச்சுருக்காங்க, எல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் வச்சு பிள்ளைக்கு படிக்கிற வேலையை பண்ணு. இல்லையா நேரம் போகலையா ஏதோ ஃபுட்பால் கிட்பால் வாங்கி மட்டைக்கிட்டே வாங்கிட்டு தெருவில் போய் ரோட்டில் விளையாடுங்க. என்கிட்ட போய் எல்லாம் ஹெல்மெண்ட் வச்சு பண்ணும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறா பாருங்க. நமக்காக ஒரு பெரிய காலையில் ஒரு வசனம் சொன்னேன். அந்த பாட்டு பாடும் பொழுது உலக தோற்றம் முதல் நமக்கு அடிக்கப்பட்டான் இருக்குல்ல, அந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு உலகத்தில் இப்போ டாக்டர் சொல்கிறான், ஏப்பா கூப்பிட்டு யாராவது உங்கள் பெரியவங்களை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு வச்சுக்க, இப்போ நீங்கள் சொல்கிறவங்கள சொல்லி அனுப்பிடுங்க, இன்னொரு 10 நாள் தான் அவர் யாருக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். ஒட்டுமொத்தம் குடும்பமே கலங்கிறதில்ல 10 நாள். அந்த 10 நாளையும் கடக்கிறதுக்கு படுற பாடு. சில சமயத்தில் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு படுக்க போட்டு கஞ்சி சோறு இங்கே வேலை கைமணிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பிய. ஆனால் ஒரு வாழ வேண்டிய வயதில் ஒரு வியாதி வந்து மறிக்கும் பொழுது அந்த 10 நாள் சொன்னாருங்க, அந்த 10 நாளை கடக்கிறதுக்கு நம்ம படுற பாடு வேதனை யோசிச்சு பாருங்க. இவன் பிதா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உலகம் உண்டாகணும், மனுஷனை உண்டாக்குவேன், இந்த கலவணி போய் விழுந்து போவான், இவனை மீட்கறதுக்காக என் குமாரன் அனுப்பணும், அனுப்பி அவர் மூலமாக
சிலுவை மரணத்தில் தெருவில் பிசாசை இழுத்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவரை உயிரோடு எழுப்பி இவன் உலகத்தை மீட்க போகிறங்கிற திட்டம்லாம் பிதாவுடைய மனசில் இருக்கும். எவ்வளவு வேதனை பாருங்க. இது ஒரு பெரிய கொடூரம் என்ன அப்படின்னா, பிதா குமாரனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். குமாரனுக்குள்ள பாவம் வந்த உடனே அவர் முகத்தை மறைச்சிட்டார். ஏன் தெரியுமா? நம்மளை மறைக்கக்கூடாங்கிறதுக்காகத்தான். இப்போ இவர் கதறாரு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா. சரி, இயேசு இந்த பூமியில் வந்துட்டார்ல, அவரும் கொஞ்ச நாள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் இன்ன விதமாய் மறிக்க போறேங்கிறத பகிரங்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மரணத்தை எதிர்கொண்டு வாழ்றதுன்னா சாதாரண காரியமா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக மனசில் வச்சிருக்கிறாரு. இவர் பூமிக்குள்ள வந்து இவர் என்ன பண்றாரு? கொஞ்ச நாட்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் இன்ன விதம் மறிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக? நம்மளை மீட்டுவதற்காக, நம்மளை தலையா வைப்பதற்காக. இப்ப அவர் உங்களை தலையை ஆக்கிட்டாரு. இப்ப அவரே சொல்றாரு, நீ கீழாக மாட்ட, நீ மேலாத்தான் ஆவ. சொல்லுங்க, நான் கீழாக மாட்டேன், நான் மேலாத்தான். இதை விசுவாசித்தீங்கன்னா உண்டு வாழ்வு உங்களுக்கு. ஆமே. அவர் சத்தியம் உள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன். அவர் உங்களை தலையாக்கி இருக்கிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமே. வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். வாளாக்காமல் கீழாகாமல் மேலாவே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவே என் நேரமோ எவ்வேளையும் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நாம நினைப்பதற்கும் இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றும் எனக்கு வராது, ஒன்றும் எனக்கு வராது. கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி என்னை குணமாக்கினார், என்னை குணமாக்கினார். ஆமை பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினார். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். ஆகவே நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவே. இயேசு நம்மோடு திருச்சவர் எல்லாரும் மேலாயிருப்பார்கள், மேலாயிருப்பார்கள். சபையார் எல்லாரும் பெருகுவார்கள். என் ஜனங்கள் சாகாமல் பிழைத்திருப்பார்கள். சொல்லுங்க, இயேசு நம்மோடு திருச்சபையார் சாகாமல் பிழைத்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்போம். ஆமே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், நீதி நியாயமெல்லாம் நிச்சயம். ஆண்டவர், உம்முடைய வல்லக்கரம் ஒருவரோடு கூட இருக்கட்டும். தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. நான் சொல்லிக்கிறேன். தெய்வமே, சத்தியபரனாகிய கர்த்தாவே, எவ்வளவு பொய்யுரையாத தெய்வமே, உம்முடைய சத்திய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என் ஜனங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். பிசினஸ்ல பெரிய மாற்றம் உண்டாவதாக, அடைபட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக. நாளை நடக்கிற திருமணத்துக்காக நான் செபிக்கிறேன். திருமண காரியங்கள் எல்லாம் கைவிட வர பண்ணி நமக்கு நன்றி. ஆண்டவரை திருச்சை மக்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கத்தக்கதாக உதவி செய்ய நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலங்கள். கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் ஆவியானவரிடத்தில் சமான சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக.
ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் நாம் காண மாட்டோம். ஓ, ஆஹா, காண மாட்டோம்.